கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read the prophetical book of Ezekiel, chapter 7, verse 6. முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உண்மையில் நோக்கமாய் இருக்கிறது, இதோ வருகிறது. An end is come, the end is come, it watcheth for thee, behold it is come. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Peter chapter 4 verse 7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். But the end of all things is at hand, be therefore sober and watch unto prayer. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் முடிவு வருகிறது என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days, with the help of the Holy Ghost, we are meditating the word of God under the title, The End is Come. இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படியான கானானை சுதந்தரிப்பதற்கு தடையாக 31 ராஜாக்கள் அவர்களோடு போராடினார்கள். 31 kings were striving against the Israelites, hindering them so that they do not inherit the literal Canaan. அந்த ராஜாக்கள் மரித்து போனாலும் அந்த ராஜாக்களின் ஆவி இன்றைக்கும் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் பரம கானானாகிய சீயோனையும் எருசலேமையும் சுதந்தரிப்பதற்கு தடையாக நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். Though literally those 31 kings are dead, even today the spirits of those 31 kings are striving against us who are spiritual Israelites, so that we do not inherit the spiritual Canaan, that is Zion and New Jerusalem. அந்த ஒவ்வொரு ராஜாக்களும் பல்வேறு சுபாவங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். And every king is revealing different kinds of natures. யோசுவாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Joshua chapter 12 verse 16. மக்கேதாவின் ராஜா ஒன்று, பெத்தேலின் ராஜா ஒன்று. The king of Makkedah one, the king of Bethel one. 16வது ராஜா பெத்தேலின் ராஜா. And the 16th king is the king of Bethel. பெத்தேல் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் தேவனுடைய வீடு என்பதாகும். The meaning of the term Bethel is house of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த பெத்தேலின் ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருந்தால் அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், அவன் யாரை தேவனாக வைத்திருக்கிறானோ, அவன் யாரை தேவனாக கருதுகிறானோ அந்த தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவான். If this king of Bethel is alive in our lives, he will be having or considering certain people as God, and he will be bringing those gods in our life. இந்த பெத்தேலின் ராஜா நமக்குள்ள உயிரோடு இருந்தால் அவன் விரும்புகிற தேவனை நாம் உடையவர்களாக, நம்முடைய இருதயத்தில் அவன் விரும்புகிற தேவன் தேவனாயிருக்கும். If this king of Bethel is alive in us, we will be having gods which please him. இதை நீங்க புரிந்து கொள்ளும்படியாக நான் சொல்றேன். For you to understand, I put it this way. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பிலிப்பிய விசுவாசிகளுக்கு பரிசுத்த போல் நிருபம் எழுதுறார். அவங்க நிலவரத்தை சொல்றார். அவங்க நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னு. உங்களுக்கு தேவன் கர்த்தர் அல்ல, உங்களுக்கு தேவன் கர்த்தர் அல்ல, உங்களுக்கு தேவன் உங்களுடைய வயிறு. In Philippians chapter 3 verse 19, Saint Paul says about the Philippians, saying that their God is not Lord, but their God is their belly. அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையை, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். Who send is destruction, whose God is their belly, and whose glory is in their shame, who mind earthly things. இங்க ஒரு கூட்ட ஜனங்களை குறித்து பவுல் சொல்லுகிறார். Here Saint Paul says about a group of people. அவங்க யார் மேல உள்ள வசனங்களை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, in the preceding verses, 17ஆம் வசனம் வாசிங்க. verse 17. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். For many walk differently. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்ப பெத்தேலின் ராஜா நமக்குள்ள உயிரோடு இருந்தா என்ன செய்வான்னு சொன்னா, நம்மை வேறு விதமாய் நடக்க பண்ணுவான். If the king of Bethel is alive in us, he will make us to walk differently. கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கராய் நம்மை மாற்றி விடுவான். He will make us to be enemies for the cross of Christ. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். For many walk differently.
அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். அவர்கள்லாம் யாரு? கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கர்கள். They are the enemies of the cross of Christ. இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அப்ப இவர்கள்னு சொல்றாரு. இந்த இவர்கள் யார்? He says they. Who are the they? பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறவர்கள். Those who mind earthly things alone. எப்போதும் உங்க சிந்தையெல்லாம் பூமிக்கு அடுத்த காரியத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். All the time their mind will be towards earthly things. பூமிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க பார்க்கிற வேலை, படிப்பு இதெல்லாம் அவங்களுக்கு தெய்வம். அதுக்கு தான் முக்கியம். They will give importance only to earthly things. There is a work that they pursue and the studies will be their God. அவங்களும் தேவனுடைய வீடுதான். They too are the house of God. ஆனா தேவன் யாருங்கிறது தான் பிரச்சனை. But the problem now is, who is that God? இந்த பெத்தேலின் ராஜா அவர்களை தேவனுடைய வீடாய் வைத்திருக்கிறான். This king of Bethel has kept them as a house of God. அந்த தேவனுடைய வீட்டிலே தேவன் யார்? அதுதான் கேள்வி. The question now is, in that house of God, who is God? இங்கே பிலிப்பிய சபை விசுவாசிகளை பார்த்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களை பார்த்து அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உங்களுக்கு தேவன் யார்? உங்களுடைய வயிறுதான் உங்கள் தேவன். Looking unto the Philippian believers, that is the anointed people of God, the apostle says, your God is your belly. ஏன் வயிறுதான் தேவன்? Why is the belly their God? யார் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, பூமிக்கு அடுத்தவைகளுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, அவர்களுடைய தேவனெல்லாம் கிறிஸ்து கிடையாது, பிதா கிடையாது. அவர்களுடைய தேவனெல்லாம் வயிறு. Those who are always earthy minded and only have such thoughts, their God is only the belly and not Jesus or the Father. அடுத்து இஸ்ரேல் ஜனங்களை குறித்து நாம் படிக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. அங்கே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்றாங்க, ஆண்டவரே உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார்கள் எங்களை ஆண்டார்கள். Next, in the prophetical book of Isaiah, it is written about the Israelites. They had acknowledged and admitted, saying, Lord, other than you, other lords have lorded over us. ராஜாக்களின் புத்தகத்தையும் இன்னும் பல ஏசாயா, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில பலரையும் தெய்வமா மாத்தி விட்டாங்க. In the book of Kings and in Isaiah also, we can read that the Israelites had changed many times their God. சில சந்தர்ப்பத்தில் மரத்தையும் கல்லையும் தெய்வமாய் மாற்றினார்கள். At times they have changed the God as wood and stone. பாகாலின் தெய்வங்களை தங்களுக்கு தெய்வமா மாற்றினார்கள். They brought the gods of Baal as their gods. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கன்று குட்டிகளை தங்களுக்கு தெய்வமாய் மாற்றி விட்டார்கள். And they had made calves as their gods. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் யார்கிட்ட பழகுறாங்களோ அவங்களுக்கு யார் தெய்வமோ அதை இவங்களும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. And every situation they had the acquaintance with some people and they took their gods as their own gods. ஆகவே தான் தேவ சமூகத்தில் பகிரங்கமாய் ஒத்துக்கொள்கிறார்கள், உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார்கள் எங்களை ஆண்டார்கள். And that is why boldly they accepted in God's presence, saying that there were many other lords who had lorded over us other than you. ஆனா இனி என்ன செய்கிறோம்? இனி உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம், அல்லது உம்மை மாத்திரம் சார்ந்திருப்போம். And hereafter we will rely on you and we will serve thee alone. வாசிங்க இந்த வசனத்தை. ஏசாயா 26:13. Isaiah chapter 26 verse 13. எங்கள் தேவனாய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். O Lord our God, other lords beside thee have had dominion over us, but by thee only we will make mention of thy name. நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்தை விசேஷமா ராஜாக்களின் புத்தகம், ஏசாயா, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை தரோவா படிச்சீங்கன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு தெய்வத்தை அவங்க வணங்கினாங்க. தேவனுடைய சொந்த ஜனங்கள் விக்கிரகங்களை வணங்கினாங்க, கன்றுக்குட்டிகளை வணங்கினாங்க, மரத்தையும் கல்லையும் வணங்கினாங்க. In the Old Testament period, if you thoroughly read the book of Kings, Isaiah and Jeremiah, you can see in many circumstances the children of God had changed their gods. At times they had worshipped calves and at times they worshipped wood and also stone. அஸ்தரோத்தை வணங்கினாங்க. They worshipped Ashtaroth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy இப்படி name. பல்வேறு தெய்வங்களை அவங்க வணங்கினார்கள். In this way they worshipped different gods. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. Everything has a spiritual significance. நான் சுருக்கமாக இன்றைக்கு வயிறு என்கிற தேவனை குறித்து சொல்லி முடிக்கிறேன். In short, I am going to conclude here by telling about the God that is belly. இங்கே அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். Here the apostle says many walk differently. காரணம் என்னவென்று சொன்னால், சியோனுக்காக, எருசலேமுக்காக அதை நோக்கி பார்த்து ஓடும்படியாக தேவன் இந்த உலகத்து ஜனங்களிலிருந்து, இந்த உலகத்திலிருந்து ஒரு சிறு கூட்டமாகி நம்மை பிரித்து எடுத்தார். God has separated a tiny group of people, that is we, away from this world and the people of this world. ஆனா எதற்காக நாம் பிடிக்கப்பட்டோம், எதற்காக தேவன் நம்மை உலகத்தின் ஜனங்களிலிருந்து, உலகத்திலிருந்து வேறு பிரித்து எடுத்தார் என்பதை மறந்து, உலகத்து ஜனங்கள் எப்படி யோசிக்கிறாங்களோ, அவங்க எப்படி பிளான் பண்ணி ஜீவிக்கிறாங்களோ,
அதே போலதான் இன்றைக்கு நம்மளும் ஒரு சராசரி மனிதனை போல ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். But forgetting the reason why God has separated us from this world and the man of this world, we also start to lead a life of a commoner. சுருக்கமாய் சொல்ல போனால் பூமிக்கு அடுத்த காரியங்கள், பூமியில உள்ள காரியங்கள், இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை குறித்து அதை குறித்து மாத்திரம்தான் நாம் எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாரம் எல்லாம் அதை பற்றி தான். In short, all our thought and mind and burden is only about earthly things. அப்ப பெத்தேலின் ராஜா உயிரோடு இருந்தால் நம்ம என்ன செய்வான்? நம்ம வயிறை நமக்கு தேவனாய் மாற்றி விடுவான். Therefore, if the king of Bethel is alive in us, he will convert our belly into our God. அல்லது தேவன் இருக்கக்கூடிய இடத்துல வேற யாரையாவது கொண்டு வந்து தேவனாய் வைத்து விடுவான். Or else, in the place where God should be, he will bring something else. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுக்கு தான் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சிலர் தாங்க செய்கிற வேலையை தெய்வத்தை போல பாவித்துக் கொண்டிருப்பாங்க, ஆராய்த்துக் கொண்டிருப்பாங்க. சிலர் தங்களுடைய படிப்பை தேவனை காட்டில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சிலர் இந்த பூமியில் உள்ள சில உறவுகளுக்கு, சொந்தம் பந்தம் நண்பர்கள், இப்படிப்பட்ட உறவுகளுக்கு தேவனை காட்டிலும் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க, தேவனை ஆக்கிடுவாங்க அவங்களெல்லாம். That is why we see now also certain people of God, they will be giving much importance to their work and will be making their work their God, and certain children will be having their education above their God, and also certain other things belonging to this world, there is a relationships in the world, will be taking their priority. உலக பிரகாரமா பாருங்க, உலகத்துல சில தலைவர்கள் பாருங்க, அரசியல்வாதிகளை பாருங்க, தங்கள் கட்சி தலைவியை பார்த்து அம்மா தெய்வமே தெய்வமே என்று சொல்லுகிறார்கள். We can see in the world also certain party cadres will be calling the head of the party, the leader, as Amma, our God. அம்மாங்கிறது விஷயம் இல்ல, எல்லாரும் அம்மான்னு கூப்பிடட்டும், தெய்வமேன்னு சொல்றாங்க. They say Amma is a God. ஒரு அரசியல் தலைவியை பார்த்து தெய்வமேன்னு கூப்பிடுறாங்க, ஒரு மனுஷியை பார்த்து தெய்வமேன்னு கூப்பிடுறாங்க. And looking unto a party leader, looking unto a woman, they are calling her as their God. அடுத்து பாருங்க, திரைப்பட ரசிகர்களை பாருங்க, ஒவ்வொரு திரைப்பட ரசிகர்கள், திரைப்பட நடிகர் படம் வெளியாகும் போது இவங்க அதுல ஏறி பாலை ஊத்தி அபிஷேகம் பண்ணி மாலையை போட்டு கும்பிடுறாங்க. Then we can see the fans of the cine stars, when their cine stars movie is being released, they do certain pujas, even offering milk for that. உலக பிரகாரமா இருக்கிறவங்க இதுக்கு சொல்றேன்னா, ஒரு மனிதனை தெய்வமா மாத்துறது போல நம்மளும் பல சந்தர்ப்பத்தில் என்ன செய்றோம்? பிலிப்பிய விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். Similarly, as people in the world do, we too, that is, no, I'm not telling about us, but about the Philippian church, I'm telling, they had converted their belly into their God. தேவன் இருக்க வேண்டிய இடத்துல, கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப எங்க இருக்கு? யார் தெய்வமா இருக்குது? வயிறு, வயிறு தான் தெய்வம். The place where God should be the Lord, now their belly is their God. வயிற்று பிழைப்புக்காக, பூமிக்குரிய காரியங்களுக்காக, அழிந்து போகிற காரியங்களுக்காக எப்போதும் அதை பற்றிய சிந்ததான். For the sake of the sustenance, for the things in this world, always being minded about the earthly things. சீயோனா மாறணும்னா என்ன பூரணம் தேவை? எருசலேமா மாறணும்னா என்ன பூரணம் தேவை? அதுக்கு எப்படிப்பட்ட சுபாவம் தேவை? நான் அதுல எந்த சுபாவத்தை அடைஞ்சிருக்கிறேன், இன்னும் எத்தனை சுபாவத்தை அடையணும், எப்படி நான் வானத்துக்குரிய நான் மாறுவது, இப்படிப்பட்ட எந்த சிந்தையும் இல்லை. What kind of perfection is necessary to become Zion? What kind of perfection is necessary to become Jerusalem? And what are the natures that I should have to become Zion? And what are the natures that are lacking in me? All these thoughts are not now lingering in our mind. இன்றைக்கு எனக்கு இருக்கிற அபிஷேகத்தை வச்சு என் சரீரமே அசைய மாட்டேங்குது. ஒருவேளை நான் இன்றைக்கு மரித்து போய்விட்டால், செத்து போன பிற்பாடு எனக்கு இருந்த இந்த அபிஷேகம் என் சரீரத்தை இயேசு வரும்போது உயிரோடு எழுப்புமா? பறந்து போக உதவி செய்யுமா? Now with the anointing that I have, I'm not able to move my body also. But later if I die, and when Jesus appears, will the anointing that is within me make me to quicken or revive once again and fly in his coming? விசுவாசத்தின் பூரணத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? How to receive perfection in faith? அன்பின் பூரணத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? And how to attain perfection in love? தேவ சித்தத்தின் பூரணம் இன்னும் உண்டாகவில்லை, என்ன செய்வது? Until now I'm not being perfected in the will of God, what am I to do? பரிசுத்தமே இல்லையே, பரிசுத்தத்தின் பூரணத்தை எப்போதுதான் பெற்றுக்கொள்வது? I do not have holiness at all, and when will I be perfected in the holiness? எப்படி பெற்றுக்கொள்வது? How to receive it? ஒரு சரியான ஜெபஜீவியம் இல்லையே, I do not have a proper prayer ஒரு life. சரியான அபிஷேகம் இல்லையே, I do not have the right anointing. இயேசுவின் திவ்ய சுபாவங்கள் ஒன்று இல்லையே, None of the divine natures of Jesus are found in me. ஆவியின் கனிகள் ஒன்றும் இல்லையே. I do not have the fruit of the Spirit in me. இப்படி ஆவிக்குரிய காரியங்களை, வானத்துக்குரிய காரியங்களை சிந்திக்க விடாமல், அந்த சிந்தையே இல்லாமல் எப்போதும் பூமிக்குரிய காரியங்களை பத்தி சிந்திப்பது. In this way, He will never allow us to think spiritual things or heavenly things, and always will make us to be earthly minded. யாரெல்லாம் பூமிக்கு அடுத்தவைகளை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து தான் பவுல் சொல்லுகிறார், அவருடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை லட்சிய. Paul says about the people who are earthly minded as that belly is their God, and their glory is in their shame, and their end is destruction. அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய முடிவு அழிவு.
Their end is destruction. யாரெல்லாம் பூமிக்கு அடுத்தவங்களை மட்டும் சிந்திச்சுட்டு இருக்காங்களோ வானத்துக்குரிய சிந்திக்க ஆண்டவர் சந்தர்ப்பம் கொடுக்கிறார். எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார், எச்சரிக்கிறார், தொடர்ந்து பேசுறார். ஆனாலும் சிந்திக்கிறது இல்ல. God gives chances, He wants and continually speaks with us, yet we are always earthly minded and are not heavenly minded. அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய முடிவு அழிவு. Whose end is destruction? அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்களுடைய தேவன் வயிறு. Whose God is their belly? அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சியே. அவங்களுடைய மகிமை என்னது? கடைசில முடிவு என்னது? மகிமை எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் லட்சியில வந்து முடிய போகுது. And whose glory is in the shame, for they consider certain things to be glory to them, but that will bring them to shame. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். Who mind earthly things. பரிசுத்தவான்கள் கண்ணீர் விடுகிறார்கள். The saints are shedding tears. அங்க சொல்றார் பாருங்க, அந்த ஜனங்களை நினைச்சு, இப்படிப்பட்ட மக்களை நினைச்சு, இப்படிப்பட்ட விசுவாசிகளை நினைச்சு நான் கண்ணீர் விடுகிறேன். And he says, thinking about these people, thinking of such believers, I am weeping. அவங்க எல்லாம் சிலுவைக்கு சிநேகிதர் அல்ல. யாரெல்லாம் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்களா இருக்கிறார்கள். They are not friends, but all those who are earthly minded or enemies to the cross of Christ. அப்ப பெத்தேலின் ராஜா உயிரோடு இருந்தால் தேவனுடைய வீட்டிலே நம்ம தேவனுடைய வீட்டில என்ன செய்வான்? வேற தேவனை கொண்டு வச்சு தேவனுடைய வீடா மாத்திடுவான் நம்மள. Therefore, அந்த தேவனுடைய வீடா நம்மள மாத்திடுவான். if a king of Bethel is alive in us, he will bring in some other gods in our life and he will make us houses of those gods. இந்த பெத்தேலின் ராஜாவுக்கு முடிவு வரும்போது, when there is an end to this king of Bethel, தேவன் என்ன செய்கிறார்? what does the Lord do? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வீடாய் நம்மை மாற்றுகிறார். He converts us into the house of the Almighty God. எபிரேயர் 3 அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம், நம்மை அவருடைய வீடாய் அவர் மாற்றுகிறார். In Hebrews chapter 3 we see that it is written, he makes us as his house. எபிரேயர் 3 அதிகாரம் 6 வசனமா? Hebrews chapter 3 verse 6. கிறிஸ்துவ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். But Christ as a son over his own house, whose house are we, if we hold fast the confidence and the rejoicing of the hope firm unto the end. இந்த பெத்தேலின் ராஜாவுக்கு ஒரு முடிவை தேவன் கொண்டு வரும்போது, இதே பெத்தேல் இப்ப என்ன ஆகிவிட்டது? சர்வ வல்லமுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய தேவன், அவருடைய வீடாய் நாம் மாறுகிறோம். When this king of Bethel is brought to an end in our lives, then we turn out to be the house of God, the house of the Almighty God, the house of the Father. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முடிவு வருகிறது. An end is come. முடிவு வருகிறது. The end is come. இந்த வருடத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. There is an end come to this year. இந்த கூட்டங்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. There is an end come to these meetings. நம்மோடு போராடி கொண்டிருக்கிற இந்த பெத்தேலின் ராஜாவுக்கு ஒரு முடிவு வருகிறது. And there is an end come to this king of Bethel which is striving against us. தேவனுடைய வீடாகி இருக்கிற நமக்குள்ள வேற தேவனை கொண்டு வந்து அந்த தேவனுடைய வீடாக அவன் நம்மை மாற்றி இருக்கிறான். And we being the house of God, he has brought in some other gods and converted us into houses of those gods. இப்போ இந்த வசனத்தை நீங்க படித்து பாத்தீங்கன்னா, if you read this verse, முதல்ல நம்பிக்கையினால உண்டாகும் தைரியம். first boldness by the hope. நம்பிக்கையினால உண்டாகும் தைரியம். And there is boldness by the confidence. மேன்மை பாராட்டல். And there is a glorying. இத முடிவு வரணும் உறுதியா பற்றி பிடித்துக் கொண்டிருந்தா தான் நம்ம தேவனுடைய வீடா இருப்போம். அங்க கர்த்தர் தேவனா இருப்பார். And if we hold this firm unto the end alone, we will be the house of God, and there the Lord God will be the God. ஒருவேளை நமக்கு நம்பிக்கை இல்ல, in case we do not have the hope, ஆண்டவருடைய வருகையை பற்றிய நம்பிக்கை இல்ல, we do not have hope about the coming of the Lord, பரலோகத்தை பற்றிய நம்பிக்கை இல்ல, we do not have hope about heaven, நான் இயேசுவை போல மாறுவேன், தேவன் என்னை மாற்றுவார்ங்கற நம்பிக்கை இல்ல, we do not have the hope that we will become like Jesus and God will change us so, இயேசு வரும்போது, இயேசு வெளிப்படும்போது என் சரீரம் உயிர் தெழும்போ அல்லது நான் உயிரோட இருந்தா மறுரூபமாவேன் என்கிற நம்பிக்கை இல்ல. and we do not have the hope that when Jesus Christ comes my body will be resurrected and we will be transformed. இப்படிப்பட்ட எந்த நம்பிக்கை நமக்கு இல்லாவிட்டால் இந்த தேவனுடைய வீட்ல யாரு? தேவன் வந்து கர்த்தர் அல்ல தேவன். அந்த பெத்தேலின் ராஜா வேற தேவனை கொண்டு வந்து நமக்குள்ள வைத்திருக்கிறான். If we do not have such hopes in us, then the Lord God is not the God of our house, for the king of Bethel has brought in some other gods. தேவனுடைய வீடாக, சர்வ வல்லமையுள்ள கர்த்தருடைய வீடாக நாம் மாற வேண்டுமானால் இந்த பெத்தேலின் ராஜாவுக்கு முடிவு உண்டாக வேண்டும்.
Therefore, if we want to become the house of God and the house of the Almighty God, first there must be an end brought to this house of King of Bethel. இன்னொரு விதத்துல சொல்ல போனால் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறதான அந்த அனுபவத்திற்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும். In another words, we can say the experience of always being earthly minded should be brought to an end. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்த போகிறான். அந்த சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்க. First, for example, just remember the instance where Abraham took Isaac to be offered. அப்படி பலி செலுத்த போகும்போது பலி செலுத்தணும் தான் ஈசாக்க கொண்டு போறான். And when he went there, he took Isaac to offer him as a sacrifice. ஆனா வேலைக்காரன் என்ன சொல்லிட்டு போறான்? நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் திரும்பி வருவோம். திரும்பி வர்றேன் அல்ல, நான் திரும்பி வருவேன் அல்ல, திரும்பி வருவோம். But what did he tell to his servants? I and the lad will go yonder and we both will be returning. He never said, I will return. அவனுடைய விசுவாசம் என்னன்னா, இப்ப பாருங்க, திரும்பி வருவோம்னு சொல்லிட்டு போன ஆபிரகாம் ஈசாக்க படுக்க வச்சு கையை காலை கட்டி பலிபீடத்துல படுக்க வச்சு கத்திய ஓங்குறான். The faith that he had was seen there, for he had tied hands and legs of Isaac and he had placed him on the altar. அப்ப அவருடைய அர்த்தம் என்ன? What does it mean? ஒருவேளை இந்த ஈசாக்கனை வெட்டி போட்டாலும் பலி செலுத்தினாலும் சாம்பலா இந்த ஈசாக்க மாறினாலும் இந்த சாம்பல்ல இருந்து மறுபடியும் ஈசாக்கு எனக்கு ஆண்டவர் கொடுப்பார். In case I slay Isaac, I dismember him and I offer him as a sacrifice, and in case he is being burnt to ashes, then the Lord is able to raise up Isaac from those ashes. என்ன ஒரு பயங்கர விசுவாசம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அது எழுதப்பட்டிருக்குது. ஆதியாகமத்துல படிக்கிறோம், நாங்க திரும்பி வருவோம், நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் திரும்பி வருவோம். In Genesis it is written that Abraham said, I and the lad will go yonder and will return back. And in Hebrews chapter 11 it is written about the terrible faith that Abraham had. அப்ப கிருபையின் காலத்துல ஜீவிக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? Therefore we who are living in this dispensation of grace, what are we ought to do? கிருபையின் காலத்துல ஜீவிக்கிற நாம் இந்த உலக பிரகாரமான தேவைகளை, பூமிக்குரிய தேவைகளை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். நான் என்ன செய்வேன்? எப்போது வானத்துக்குரிய தேவைகளை மாத்திரம் சிந்தித்துக் கொண்டிருப்பேன். We who are living in this dispensation of grace must always have a thought in our mind saying, all these earthly things will the Lord cater unto me, but I will be heavenly minded. எப்போது நாம் வானத்துக்குரியலை மாத்திரம் சிந்திக்கக்கூடியவர்களாய் மாறுகிறோமோ அப்போதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வீடாக நாம் மாறுகிறோம். Only when we always start thinking about heavenly things alone, we will become the house of the Almighty God. பூமிக்கு அடுத்தவைகளை சதா காலம் சிந்தித்துக் கொண்டிருந்து ஆவிக்குரிய காரியங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்காமல், அதற்காக நாம் பிரயாசப்படாமல், பக்தி வைராக்கியமாய் இல்லாமல் இருப்போமானால் நம்முடைய தேவன் வயிறு. If you are all the while earthly minded and do not think about heaven and do not give importance for them, and if you do not have a zeal over them, then our God is a belly. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள். Those who can, please kneel down. ஆண்டவரே, பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. The meaning of Bethel is house of God. இந்த தேவனுடைய வீட்டில் நீர் இருக்கிறீரா? Lord, are you present in this house of God? இப்ப பாருங்க, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க, கர்த்தர் எங்க இருக்கிறார்னு சொல்லியிருக்கிறார். In 2 Corinthians chapter 6 it is written where God is. வேறுபாட்டின் ஜீவியத்தை குறித்து பேசிட்டு சொல்றாரு. 16ஆம் வசனத்தை வாசிங்க. And when he was speaking about the life of separation, he was telling this. Read that in verse 16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. And what agreement had the temple of God with idols? For ye are the temple of the living God, as God had said, I will dwell in them and walk in them, and I will be their God, and they shall be my people. தேவன் உள்ளே இருக்க வேண்டுமானால், இந்த வீட்டுக்குள்ள, இந்த ஆலயத்துக்குள்ள தேவன் இருக்க வேண்டுமானால், ஒரு வேறுபாட்டின் ஜீவன் செஞ்சாதான் அங்க இருக்கிறேன்னு சொல்றார். If God is to be inside this house, or if God has to be inside the temple, he says it clearly that if you do a life of separation alone, I will be present there. 1 தீமோத்தேயு 3:15. 1 Timothy chapter 3 verse 15. தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. But if I tarry long, that thou mayest know how thou oughtest to behave thyself in the house of God, which is the church of the living God, the pillar and the ground of the truth. சத்தியம் எங்கே இருக்கிறதோ அதுதான் தேவனுடைய வீடு. Where the truth is, that will be the house of God. சத்தியம் தூணாக எங்கே காணப்படுகிறதோ, யாருடைய வாழ்க்கையில் சத்தியம் தூணாக காணப்படுகிறதோ அவர்கள்தான் ஜீவனுள்ள தேவனுடைய வீடு.
in whose house the truth is found as pillars, they are alone the house of God. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமாகிய பரிசுத்த சபையில், புதிய ஏற்பாட்டு சபையில் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் பரிசுத்தவான்களோடு யார் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. Those who are faithful in this New Testament church and to the fellowship of the saints alone are the house of God. இந்த வீட்டிலே நடக்க வேண்டிய ஒரு வகை இருக்கிறது என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். The apostle says that there is a way that you have to be in this house. இந்த வீட்டிலே நாம் நம்முடைய விருப்பத்தின்படி நடக்க கூடாது. We cannot behave as we like in this house. சபையிலே நம்முடைய விருப்பத்தின்படி நாம் ஜீவிக்க கூடாது. We should not live as we like in the church. சபையிலே நம்முடைய விருப்பத்தின்படி தேவனை ஆராதிக்க கூடாது. And we should not worship the Lord as we like in the church. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு, so that you know the way you have to behave in the house of God. அந்த வீடு சபையாக சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. And that church is the church of the living God, the pillar and ground of the truth. நீ தேவனுடைய வீடா இருப்பாய் என்று சொன்னால் சத்தியம் என்கிற தூண் உன் ஜீவியத்திலே இருக்கும். If you are the house of God, then you will have the pillar of truth in your life. சத்தியத்தை மிதிக்கக்கூடியவர்களாய், சத்தியத்தை கை கொள்ளாதவர்களாய் நாம் ஒருபோதும் இருக்க மாட்டோம். Never will be those who trample the truth and those who do not follow the truth. ஆனால் இந்த பெத்தேலின் ராஜா உயிரோடு இருந்தால் என்ன செய்கிறான்? But if the king of Bethel is alive, what does he do? வயிறை நமக்கு தேவனாய் மாற்றுகிறான். He converts our belly into a God. சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் தூணாய் இல்லை. And the truth is not a pillar in our life. நாம் சத்தியத்தை மதிப்பதே இல்லை. We never respect the truth. சத்தியத்தை கைக்கொள்வதே இல்லை. We never follow the truth. சத்தியத்தின்படி நடப்பதே இல்லை. And we never walk according to the truth. சத்தியத்தை குறித்து 2-3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. ஏசாயாவுல வாசிக்கிறோம், சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. The three things are written about the truth. In Isaiah also it is written about a nation that follows the truth. சத்தியத்தை கைக்கொள்கிறவர்கள், those who keep the truth. யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு வேறு இல்லை. Apostle John also says, I have no greater joy than when I hear that my children walk in the truth. உலக பிரகாரமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உயர்வு கிடைத்தால் பரிசுத்தவான்களுக்கு அதனால கிடைக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம். நீங்க சத்தியத்தின்படி நடந்தீங்கன்னா அதனால கிடைக்கிற சந்தோஷம் தான் அதிகம். In this world, when you get a promotion, your saints are rejoicing over that, but they will be rejoicing more when they see you walking in the truth. நீ ஜீவனுள்ள தேவனுடைய வீடாய் இருந்தால் அங்கே சத்தியம் என்கிற தூண், சத்தியம் என்கிற தூண், உபதேசம் என்கிற தூண் இருக்கும். If you are the house of God, then the pillars there will be pillars of truth and the pillars of doctrines. ஆனால் வயிறு என்கிற தேவனுடைய வீடாக நீயும் நானும் இருந்தால் அங்கே சத்தியம் என்கிற தூண் இருக்கவே இருக்காது. But if you and I are the God, or have bellies as a God, then they won't be the pillars of truth there. நீயும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய வீடாய் இருந்தால் அங்கே பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்கிற உள்ளபூர்வமான ஐக்கியம் அங்கே காணப்படும். If you and I be the house of God, then there will be a fellowship of the saints which is from the bottom of your heart. பரிசுத்தவான்களுடைய நடத்திப்பை கனம் பண்ணுகிற ஒரு அனுபவம் காணப்படுகிறது. ஏனென்றால் சபையே அதுதான். You will have an experience of honoring the leading of the saints, for that is a church. ஆனால் வயிறு தேவனாய் இருந்தால், but if the belly be the God, இந்த தேவனுடைய வீட்டிலே, நம்முடைய தேவனுடைய வீட்டிலே வயிறு என்கிற தேவன் இருந்தால், if the belly be the God in us as we who are the house of God, பரிசுத்தவான்களுடைய நடத்திப்புக்கு நாம் அடங்க மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம், அதை மதிக்க மாட்டோம். we will not be under the control of the leading of the saints. We won't obey it, nor will we respect it. சபை என்றால் அங்கே அபிஷேகம் உண்டு. அபிஷேகத்தினாலே தான் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. When we say of a church, there is an anointing, for only by the anointing the church was established. அபிஷேகத்தினாலே தான் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. Only by the anointing the church was established. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய வீடாய் இருப்போமானால் அந்த சபை என்கிற அனுபவத்திலே அபிஷேகம் உண்டாயிருக்கும், கர்த்தருடைய அபிஷேகம் உண்டாயிருக்கும். If we be the house of the living God, and there will be the anointing of God in that church. ஆனால் இந்த தேவனுடைய வீட்டிலே வயிறு தேவனாய் இருந்தால், பூமி கடத்துகளை சிந்தித்துக் கொண்டிருந்தால் நம்முடைய அபிஷேகத்தை இழந்தவர்களாய் நாம் இருப்போம். But if in this house of God, if belly be the God, and if we are always earthly minded, then we will be losing the anointing. நிதானிப்போம். Let us examine. இன்றைக்கு நாம் ஜீவனுள்ள தேவனுடைய வீடாய் இருக்கிறோமா? Today are we the house of the living God? ஜீவனுள்ள தேவனுடைய வீடாய் நாம் இருக்கிறோமா? Are we the house of the living God? வானத்துக்குரியவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? Are we heavenly minded? சத்தியம் என்கிற தூண் நம்ம ஜீவியத்தில் இருக்கிறதா? Is a pillar called truth found in our lives? இல்லாவிட்டால் பெத்தேலின் ராஜா நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேவனுடைய வீடாக மாற்றி அந்த தேவனுடைய வீட்டில் வயிறு என்கிற தேவனை உட்கார வைத்திருக்கிறான். Or else the king of Bethel has changed our God as belly, and belly is now our God. முடிவு வருகிறது. An end is come. முடிவு வருகிறது. The end is come.
பெத்தேல் என்கிற ராஜாவுக்கும் இதோ இப்போது ஒரு முடிவை கொண்டு வரும்படியாய் ஜீவனுள்ள தேவன் நமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். Behold, the living God is moving in our midst, that right now is bringing an end, King of Bethel. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள போகிறோம்? How many of us are going to acknowledge உள்ள பெத்தேலின் ராஜா the King of Bethel? தேவனுடைய வீடாகி எனக்குள்ளே வயிறை தேவனாய் மாற்றி விட்டான். And I am the house of God. He has changed my belly to be my God. அநேக ஆண்டவர்மார்கள் என்னை ஆளும்படியாக அல்லது அந்த ஆண்டவர்மார்களை தொழுது கொள்ளும்படியாக என்னை வைத்து விட்டான். And he has made many lords to have dominion over me. வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, Lord, I desire ஜீவனுள்ள தேவனுடைய வீடாய் சத்தியத்திற்கு தூணாய் மாறும்படி வாஞ்சிக்கிறேன். Lord, we desire to become the house of the living God and also to have pillars of truth. நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம், And there is a confidence by the boldness. பரலோக நம்பிக்கையினால் நிரப்பப்பட வாஞ்சிக்கிறேன். Lord, I desire to be filled with the hope of heaven. உம்முடைய ரகசிய வருகை நம்பிக்கையினால் நிரப்பப்பட வாஞ்சிக்கிறேன். I desire to be filled with the hope of the secret coming. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையினால் நிரப்பப்பட வாஞ்சிக்கிறேன். I desire to be filled with the hope of resurrection. நீர் என்னை உம்மை போல மாற்றுவீர் என்கிற நம்பிக்கையினால் நிரப்பப்பட வாஞ்சிக்கிறேன். I desire to be filled with the hope that thou will change me like you. கர்த்தராகிய தேவனுடைய வீடாய், ஜீவனுள்ள தேவனுடைய வீடாய், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வீடாய் என்னை மாற்றுமையா. Lord, change me the house of Lord God, the living God and the almighty God. ஒன்றே என் வாஞ்சையே பரணே, ஒன்றே என் வாஞ்சையே பரணே, என்று உமது திருசாயல் காண்பேனோ, என்று உமது திருசாயல் காண்பேனோ, வென்றீரே இயேசுவே அன்பாலே என்னை, வென்றீரே இயேசுவே அன்பாலே என்னை, உமதாலே எந்தனை திருபாத பீடத்தில் இதமாயன் வாழ்நாளெல்லாம், உமதாலே எந்தனை திருபாத பீடத்தில் இதமாயன் வாழ்நாளெல்லாம், வந்தேன் அகமெல்லாம் அருள் பொங்கும் விலையேறும் நின் திவ்ய முகம் காண ஆசிக்கிறேன். வந்தேன் நகமெல்லாம் அருள் பொங்கும் விலையேறும் நின்றுவே முகம் கார ஆசிக்கிறேன். ஒன்றே என் வாஞ்சையே பரணே, ஒன்றே என் வாஞ்சையே பரணே, என்று உமது திருசாயல் காண்பேனோ, என்று உமது திருசாயல் காண்பேனோ, வென்றீரே இயேசுவே அன்பாலே என்னை, வென்றீரே இயேசுவே அன்பாலே என்னை, திருசித்தம் செய்ததோ இணையில் மனுவீலாம் இருப்பீரே அங்கம் வரை, திருசித்தம் செய்ததோ இணையில் மனுவேலா இருப்பீரே அந்தியம் வரை, என்னை வழுவாமல் நடத்தும் நிறுத்தும் அன்பில் பழுதற்றாயும் முன்பில், என்னை வழுவாமல் நடத்தி நிறுத்தும் அன்பில் பழுதற்றனாயும் முன்பில், ஒன்றே என் வாஞ்சையே பரணே. ஆமென். ஒன்றே என் வாஞ்சையே பரணே, என்று உமது திருசாயல் காண்பேனோ, என்று உமது திருசாயல் காண்பேனோ, வென்றீரே இயேசுவே அன்பாலே என்னை, 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 வென்றீரே இயேசுவே அன்பாலே என்னை.